வணக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு சிறிய வேத தியானம், மெய்யான ஒளி என்று சொல்லுகிற ட்ரூ லைட் ஆஃப் த வேர்ட், மெய்யான ஒளி இயேசு என்கிற ஒரு தலைப்பில், ஒரு பெயரிலே, சுவிசேஷ ஒளிய பெயரிலே நான் இந்த வேத பகுதிகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இதை கேட்கிற கவனிக்கிறவங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று 1 யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படி அழகாக சொல்லுகிறது: ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அழகாக வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஒருவன் இவ்வுலகத்தில் ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று கண்டு அவன் தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து, அவன் தன் சகோதரனிடத்தில் குறைவு இருக்கும் பொழுது இருதயத்தை அடைத்து கொண்டாள். வேதத்திலே நாம் நன்றாக பார்க்கும் பொழுது 2 பேர் மரித்து போகிறார்கள். ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் மரித்து போகிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் ஒருவன் மரிக்கிறான், தரித்திரன் ஒருத்தன் மரிக்கிறான். அவனுடைய பெயர் லாசரு. அவன் பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே இருந்து அவன் இருக்கிறதை அந்த ஐஸ்வர்யவான் பார்த்து அவன் அந்த இடத்திலே சில வேதனைகளை சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது, அவனுடைய மேஜையிலிருந்து ஒரு துணிக்கையாவது விழாதா என்று காத்து கொண்டிருந்தான். அப்படின்னா சாப்பாட்டுக்கு ஏங்கி கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், சரீரமெல்லாம் பருக்கள் நிறைந்தவன், நாய் நக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பருக்களுடைய ஒரு மனுஷன் எஜமான் மேஜையிலிருந்து ஒரு துணிக்கை விழாதா என்று சொல்லி அவன் அந்த ஒரு துணிக்கைக்காக, ஒரு துளி பிரெட்டுக்குள்ள ஒரு பீஸ் விழுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய எஜமான் அதுக்கு கொடுக்கறதுக்கு கூட மனதில்லாமல் இருந்தான் தான் அதனுடைய பொருள். மரணமான பிறகு, நியாயத்தீர்ப்பு வந்த பிறகு, பரலோக காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வெளிப்பட்டது நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை எப்படி இருந்தது, தரித்திரனாயிருந்த லாசருடைய நிலைமை எப்படி இருந்தது. நான் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு இருதயத்தை அடைத்து கொண்டாள். அதாவது அவன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள். அதாவது இருதயத்தை அடைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். என்ன இருதயத்தை அடைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம்? உலகத்திலே பார்க்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இதய அடைப்பு, அதாவது இருதயத்தை தாக்குகிற ஒரு காரியம். இதய அடைப்பு, இரத்தத்தினுடைய இல்லாடி பிளாக் என்று சொல்லுகிறான். நிறைய விதத்திலே அந்த இதயத்தினுடைய அடைப்பு வரும் பொழுது, இதயத்தினுடைய நம்முடைய உடல் இயக்கத்தில் மிகவும் முக்கியமான பகுதி. அந்த இதயம் நின்று விட்டால் உயிர் போய் விடுகிறது. அந்த இதயத்தை, இரத்த நாளங்களை அடைக்கிற அணுக்கள், கொழுப்புகள் அதிகமாகும் பொழுது என்ன செய்கிறது? அந்த இரத்த நாளங்கள் இருதயத்தை அடைத்த உடனே மரண நிலைக்கு நேராக தள்ளி கொண்டு போய் விடுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களிலே இருதயத்தை நாம் அடைத்து, சில நல்ல காரியங்களிலே இருதயத்தை அடைத்து தீமைக்கு ஈஸியாக நாம் திறந்து விடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. இதயத்தை அடைச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நோவாவினுடைய நாட்களிலே நடந்தது அதுதான். அது ஒரு இதய அடைப்பு என்று தான் நான் சொல்லுவேன். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பைத்தியமாக இருந்தது, சொல்லும்போது பைத்தியமாக இருந்தது, பரிகாசமாக இருந்தது, வேலை பணியும் பொழுது பரிகாசமாக இருந்தது. அவர் எவ்வளோ இந்த அழிவை குறித்து சொல்லும் பொழுது, இல்லை இந்த பூமியினுடைய காரியங்களை குறித்து, தேவன் சொன்ன காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது ஜனங்கள் அவர்களுடைய இருதயங்களை தான் அடைத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்ம சில காரியங்களிலே இருதயத்தை அடைக்கிற அனுபவம் வரும் பொழுது, அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரனுக்கு குறைச்சல் இருக்கிறது, அதை கண்டு இதயத்தை அடைத்து கொண்டாள் அப்படின்னா, சில மிஸ்டேக்ஸில், சில பிரச்சனைகளில், சில போராட்டங்களில்
இதயத்தை நாம் நன்மைக்கு நேராக திறக்காமல் அடைக்கிற அனுபவம் இருக்கும் அப்படின்னா, ஹார்டு பண்ணுகிற கடினமான கல்லான இருதயம் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே நிலை கொண்டுவது கடினமே. நம்ம எப்படி நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும்? அதான் வேதம் சொல்லுது, இதயமே மகா தெருக்குள்ளதும் கேடுள்ளதாக இருக்கிறது, இருதயத்தின் அறிவினாலே வாய் பேசுகிறது. இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்களை மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அவைகளிலிருந்து ஜீவ நதி புறப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த இதயம் எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி பாருங்க. அதை நம்ம அடைச்சிட்டோம்னு வைங்க, நம்ம அதை நல்ல காரியத்துக்கு அடைச்சி பழகி அதை தீய காரியத்தை அதுக்கு அனுமதிக்க பழகிட்டோம் அப்படின்னா, இந்த சரீரத்திலே தேவ அன்பு நிலை கொள்ளுவது கடினமாக இருக்கிறது. அதனாலே பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த அடைப்பை திறக்கிறது எது? ஒருவேளை நம்ம வீட்டில் பாத்திரங்கள் கழுவும் பொழுது அந்த வாஷ் பேஷன் இருக்கும். நம்ம கழுவி அதனுடைய எச்சில்கள், அதனுடைய அழுக்குகள், இல்லை அந்த பைப்பு போகிற அந்த பகுதிகளிலே இந்த கச்சடாவெல்லாம் போய் இந்த அழுக்கெல்லாம் போய் அடைத்திருக்கும் பொழுது நாம் அதை சரி பார்த்து அந்த அடைப்பு எங்கே இருக்கிறதோ அதை திறப்போம். அதே போல இயேசு சொல்லுகிறது, ஒருவன் அவன் மனக்கதவை இருதயத்தை திறந்தா அதுக்குள்ள உள்ளும் பரம்பும் வாசம் பண்ணுகிறார். இப்போ நம்மளை எந்த காரியம் அடைக்கிறதோ, எந்த காரியம் நம்மளை தடுக்கிறதோ, எந்த காரியம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கும் நமக்கும் நேராக நடத்த விடாமல் நம்மளை தடுக்கிறதோ, அந்த இருதயத்தை தெய்வ அன்புக்கு நேராக நாம் திறந்து கொடுத்து, நன்மைக்கு நேராக நாம் திறந்து கொடுத்து, ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ அதற்கு நேராக நாம் திறந்து கொடுக்கும் பொழுதுதான் அதில் தெய்வ அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்க முடியும். இல்லாவிடில் தெய்வ அன்பு நமக்குள் நிலைத்திருப்பது கடினமே. ஆகையால் ஒரு காரியத்தை நாம் பார்த்து அடைத்து கொள்ளுகிறோமா, திறக்கிறோமா? ஒரு காரியத்தை நாம் கண்டு, ஒரு சூழ்நிலையை கண்டு நாம் அடைத்து கொள்ளுகிறோமா, திறக்கிறோமா? அதை தேவன் நம்மளோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். அதாவது எது நம்ம இருதயத்தை திருப்திப்படுத்துகிறது? உலகத்துல 2 விதமான காரியங்கள் நம்மளை திருப்திப்படுத்தும். உலகம் நம்மை திருப்திப்படுத்தும், சத்ரு நம்மளை திருப்திப்படுத்துவான், தேவனுடைய வார்த்தையும் நம்மளை திருப்திப்படுத்தும். இதை நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்மளை திருப்திப்படுத்துகிற, நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற, மெய்யான சமாதானம் தருகிற, இருதயத்துக்கு தருகிற தேவனுக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக நம்மிடத்தில் தேவ அன்பு தங்கும். உலகத்திலிருந்து வருகிற சில வஞ்சிக்கிற காரியங்கள் நாம் அதற்கு திறந்து இடம் கொடுக்கும் பொழுது தற்காலிகமாக சந்தோஷம் கொள்ளுமாறு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஊசி மாதிரி நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மளை அழைத்து கொண்டே இருக்கும். தேவ அன்பிற்காக இருதயத்தை திறப்போம், தேவனுடைய பிரசனத்திற்காக இருதயத்தை திறப்போம், அவருடைய சத்தத்துக்காக, அவருடைய உணர்வுகளுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய வேத வசனத்துக்காக இருதயத்தை திறப்போம், நற்காரியங்களுக்காக இருதயத்தை திறப்போம். தேவன் உங்களை வளமுட வாழ வைப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.